ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் வந்திருக்கு. காயின் டிசிஎக்ஸ்ங்கிற இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் வந்து ஹேக் ஆயிருக்கு. ஆக்சுவலி 44 மில்லியன் பணம் வந்து ஹேக் ஆயிருக்கு. இது வந்து காயின் டிசிஎக்ஸோட கஸ்டமர் மணியா அப்படின்னு கேட்டா கஸ்டமர் மணி ஹேக் ஆகல. இன்டர்னல் ஆப்பரேஷனல் ஃபண்ட் அதாவது வந்து காயின் டிசிஎக்ஸோட ஓன் வேலட்ல இருக்கிற ஃபண்ட் 44 மில்லியன் வந்து ஹேக் ஆயிருக்கு. இது வந்து 17 மணி நேரத்துக்கு முன்னாடி ஹேக் ஆனது. ஆனா 1 ஹவருக்கு முன்னாடி தான் வந்து அத சொல்றாங்க. 9:15 தான் அந்த நியூஸே வந்துச்சு. ஏன் சொல்லல? அது என்னோட கேள்வியா இருக்கு. அப்புறம் வந்து விஜிரெக்ஸ் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஹேக் ஆச்சு. ஹேக் ஆனப்ப என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஃபண்ட் எதுவுமே வெளியே போல. கஸ்டமர் ஃபண்ட் வந்து சேஃபா இருக்கிற மாதிரி சொன்னாங்க. பட் இப்பயும் காயின் டிசிஎக்ஸோட சிஇஓ சுமித் குப்ரா என்ன சொல்றாருன்னா, இன்டர்னல் ஆப்பரேஷன் ஃபண்ட் தான் வந்து வெளியே போயிருக்கு. இந்த மாதிரி வந்து காயின் டிசிஎக்ஸ் ட்ரெஷரியிலேருந்து அந்த ஃபண்டை ரெக்கவர் பண்ணிடுவோம். அந்த ஃபண்ட் வந்து நாங்கள் கொடுத்துருவோம். கஸ்டமர் ஃபண்ட் எல்லாம் கோல்டு வேலட்ல தனியா இருக்கு. அது எந்த விதத்திலயும் பாதிப்பு இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? அண்ட் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து என்ன சொன்னார்னா, வித்ட்ரா ஆப்ஷனையும் டெபாசிட் ஆப்ஷனையும் நாங்க வந்து நிப்பாட்டலங்கிற மாரி சொன்னாரு. ஆனா இப்ப என் ஃப்ரெண்ட் வந்து காயின் டிசிஎக்ஸ் தான் வந்து ஒரு அமௌண்ட் வச்சிருந்தாரு. என் ஃப்ரெண்ட் என்ட்ட கேட்டான். இந்த மாரி வந்து நான் சொன்னேன். என்ன சொன்னேன்னா, "இல்ல எல்லாத்தையும் வித்துட்டு நீ வந்து இன்ட்ராடே எக்ஸ்சேஞ்ச் கொண்டு போயிருங்கிற மாரி சொன்னேன். பட் இப்ப என் ஃப்ரெண்ட் மெசேஜ் அனுப்புனது வந்து வித்ட்ரா ஆப்ஷன் ஒர்க் ஆகல. காயின்ஸ வந்து வித்ட்ரா பண்ணி கொண்டு போக முடியலங்கிற மாரி இப்ப என் ஃப்ரெண்ட் வந்து எனக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கான். ஓகேங்களா? ஏன் வித்ட்ரா ஆப்ஷன குளோஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியல. சப்போஸ் இந்த ஃபண்ட் ஒண்ணும் ஆகல. கஸ்டமர் ஃபண்ட் தான் எதுவுமே ஆகலங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. சப்போஸ் ஃபியூச்சர்ல வந்து நாளைக்கோ, நாளான்னைக்கோ அந்த வித்ட்ரா ஆப்ஷன் ஓப்பன் பண்ணி விட்டாங்க. இப்போ உங்களுக்கு வித்ட்ரா ஆப்ஷன் ஒர்க் ஆகுது அப்டின்னா, நீங்க வந்து ஃபண்ட்ஸ வந்து ஹார்ட்வேர் வாலெட்டுக்கோ இல்லன்னா வந்து இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் பினான்ஸ், காயின்எக்ஸ் இந்த மாரி எக்ஸ்சேஞ்ச் கொண்டு போறது ரொம்ப பெட்டரு. அத விட ரொம்ப பெட்டர் வந்து ஹார்ட்வேர் வாலெட் கொண்டு போறது ரொம்ப பெட்டரு. ஏன்னா நம்ம ஹிஸ்டரியில வந்து நம்ம வந்து விஜிரெக்ஸ்ங்கிற இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் வந்து எந்த அளவுக்கு அடி விழுந்துச்சுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் திருப்பி இந்த காயின் டிசிஎக்ஸ் பக்கம்லாம் நான் வந்து அவங்க சப்போர்ட் பண்ணலாம் நான் விரும்பல. நான் இந்தியனு இதுக்கெல்லாம் நான் சப்போர்ட் பண்ண விரும்பல. ஓப்பனா சொன்னா ஹேக் நடந்திருக்கு. நம்ம ஃபண்ட் நம்மளுக்கு முக்கியம். வித்ட்ரா ஆப்ஷன் இப்போதைக்கு இல்லைங்கிற மாரி என் ஃப்ரெண்ட் சொல்றான். வித்ட்ரா ஆப்ஷன் ஃபியூச்சர்ல நாளைக்கு, நாளான்னைக்கு ஏதாவது குடுத்தாங்க நாளைக்கு ஏதாவது வந்துச்சுன்னா, பண்ண முடிஞ்சுச்சுன்னா, ஹார்ட்வேர் வாலெட்டுக்கு கொண்டு போறது ரொம்ப பெட்டர்ன்னு நான் சொல்லுவேன். நான் 5 வருஷமா சொல்லிட்டு தான் இருக்கேன். நீங்க இந்தியன் எக்ஸ்சேஞ்ச்ல ஒன்லி டாலர் வாங்குறதுக்கு மட்டும் இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் யூஸ் பண்ணுங்க. அதுல நம்ம இந்தியன் மணில வச்சு வாங்கிக்கலாங்கிறதுக்காண்டி இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸ வந்து நீங்க பெரிய அமௌண்ட்லாம் ஹோல்ட் பண்ணி வைக்காதீங்க. அப்படி ஹோல்ட் பண்ணி வைக்கணும்னா, ட்ரஸ்ட் வாலெட், ஹார்ட்வேர் வாலெட் இல்ல இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச்ல கூகாயின் அந்த மாரி எக்ஸ்சேஞ்ச நீங்க யூஸ் பண்றது ரொம்ப பெட்டர்ன்னு நான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு ஒண்ணும் பேனிக் ஆவாதீங்க. பேனிக் ஆகுறதுக்குலாம் ஒண்ணும் கிடையாது. ஃபண்ட்லாம் சேஃப்ங்கிற மாரி சொல்றாங்க. வித்ட்ரா ஆப்ஷன் வந்துச்சுன்னா, சீக்கிரம் வித்ட்ரா பண்ணிட்டு வெளில போறது ரொம்ப பெட்டர்ன்னு நான் சொல்றேன். அவ்வளவுதான். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ புடிச்சுருக்குன்னு நெனைக்கிறேன். ஒரு குயிக் அப்டேட் தான். வீடியோ புடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தமிழ் கிரிப்டோக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.